மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் உறுதியை ஏற்று கச்சத்தீவில் தஞ்சமடையும் போராட்டத்தை மீனவர்கள் திரும்பப் பெற்றுள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கச்சத்தீவில் தஞ்சமடையப் போவதாக அறிவித்தனர். அதன்படி சனிக்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று வேர்க்கோடு பகுதியில் மீனவ பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பேரணியாக சென்று கச்சத்தீவில் தஞ்சமடைய ஆயத்தமாயினர். மீனவர்களின் போராட்டத்தின் போது எவ்வித அசம்பாவிதங்களும் நடக்காமல் தடுக்க கடலோர பகுதிகளில் போலீசார் ஏராளமானோர் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீனவ சங்கத்தினரிடம் தொலைபேசி வழியாக பேசினார். அப்போது 10 நாட்களுக்குள் மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போராட்டத்தை கைவிடுமாறும் கேட்டுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து மீனவர்கள் கச்சத்தீவு செல்லும் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். இன்னைக்கு இலங்கை நோக்கி தஞ்சம் புகுவதற்காண்டி வெள்ளக்குடி கட்டி போறதுக்குண்டான போராட்டத்துக்கு நாங்கள் அணிவகுத்து வரும்போது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொலைபேசியில் ஒரு 10 நாள்ல உங்க படகுகளும் மீனவர்களும் விடுவிச்சு கொடுக்கிறதா உத்தரவாதம் அளித்ததன் அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக கைவிட்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை கைவிடுறதுக்கு இன்னைக்கு காரணமாயிருந்த மத்திய அமைச்சருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 10 நாட்களுக்குள் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் டெல்லி சென்று போராட்டம் நடத்துவோம் என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.